இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ஆக்ஷன் ஜெனி அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஹாய் அரஞ்சம், லெட்ஸ் வெல்கம் டு ஆக்ஷன் ஜெனி. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏஐ அலப்பறைகள்னு சொல்லி 2 வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருந்தது. ஆனா இப்போ பார்த்தா அட இது வெறும் கத்துக்குட்டி சும்மா போட்டாங்க, இந்த அளவுக்கு இப்ப இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஏஐ பயங்கரமா சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த சேலஞ்ச் யாருக்குன்னா நமக்கு தான். ஏதோ ஒரிஜினல் வீடியோ ஐயோ டெவலப் ஆயிடுச்சு. Confusion of the constitution of the institution of the loose motion. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே தனியா நம்ம சாஃப்ட்வேர் போடணும் போல. உனக்கு ஒண்ணு தெரியுமாடி? என் பக்கத்துல ஒருத்த உட்கார்ந்துட்டு இருக்கான். நல்ல கருப்பா புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கான் அவன். சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? இதே அந்த குட்டி குஞ்சன் ஸ்பைடர்மேன் உட்கார்ந்திருந்தா அந்த ஆன்டி இப்படி பேசிருக்குமா? மார்வல்னா மேல, டிசினா கீழ, எல்லாம் பார்ஷியாலிட்டி. வாய்ஸ் கூட எப்படி அந்த வாய்ஸ் குடுத்துமோ பாட்டு படிச்ச அந்த மாதிரி இந்த வீடியோல இருக்க நிறைய ஏஐ வீடியோஸ் உண்மையிலுமே வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் ஃபுல்லா பார்க்கணும்னா கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குரங்குங்கள்ல தானே மனுஷங்க வந்திருக்காங்க. அப்ப மனுஷங்க குரங்கா கூடாதா? ஹலோ गाइस, என் ஃப்ரெண்டோட வைஃப் கால் பண்ணிருந்தாங்க. என் ஃப்ரெண்ட காணோம்னு. அண்ணே உடனே தானே. அவன் எங்க இருப்பான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். வாங்க இடமும் போய் அவ்வளோ சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட ஏரியாக்கு வந்தாச்சு. இங்க இருந்து கரெக்ட்டா 100 அடி தூரத்துல எங்காவது கிடைப்பான். வாங்க போய் பாப்போம். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா. ஃபியூல் நல்லா குடிக்கும், ஆனா வண்டி ஓடாது. தம்பி, இந்த விஷயத்தை கீர்த்தனாட்ட சொல்லிடாதுன்னு. இது என்ன பிரமாதம்? மங்கியே ஜுவல்லரி ஆட் பண்ணா நல்லா இருக்கும்ல. வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் ஒரு அடப்பாவிங்களா. எல்லாமே புது கலெக்ஷன்ஸ் வாங்க பார்க்கலாம். இது என்ன சேனல்? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. உனக்கு இல்லையா நகம் பாப்பாலையா? இந்த ஜிமிக்கி கம்மல் போட்டா வர ஃபீல் என்னையா மூக்குது? கமெண்ட்ல சொல்லுங்க फ्रेंड्स. உண்மையாவே ஏதோ ஒரு லேடியோட மூஞ்சி அப்படி அப்படி ஆக்கி ஆக்குற மாதிரி இருக்கு. பெட்ரூம்லயா? ஓகே என்ன கண்டாவி இது? என்னப்பா நினைக்கிறதெல்லாம் நடத்தி வைக்கிறீங்க? ஹே गाइस, இன்னைக்கு நாம ஃபீனிக்ஸ் மால்க்கு வந்திருக்கோம். ஒரு ஐபோன் வாங்கலாம்னு. எப்படி என்னோட செட்டப்? செட்டப்பா அடப்பாவி. மச்சான், ஏழுதான்டா. இப்ப இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பொண்ணுங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுல முக்காவாசி பொண்ணுங்களோட பேரு பிரியாவா தான் இருக்கும். சோ அப்பேற்பட்ட கோல்டன் பிரியாவுக்கு ஏதாவது டெடிகேட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் இது. மக்களே, கோல்டன் பிரியாவுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ் வாங்கிட்டு இப்ப பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். யாராவது பாத்துட்டா கோல்டன் பிரியா. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ற. அடுத்து சோஷியல் சர்வீஸ் பண்றது, கட்சியில ஆள் சேர்க்கறது, ஆர்டர் இது பண்றது, பார்த்தா. ரெண்டுலயுமே வீடியோ போடுறாங்கப்பா. ஐயா, விஜயகாந்தா விட்ட மாதிரி தவற விட்டுற கூடாது நண்பா. விஜயனாவுக்கு ஓட் பண்றவங்க காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் உனக்கு வந்துருச்சு ப்ரோ. மக்களே, நீங்க நுங்கம்பக்கம் இல்லனா அண்ணா நகர் சைடா டக்குனு வீஸ்ல ஆர்டர் பண்ணுங்க. நான் வந்து டெலிவரி பண்ணுறேன் சார். இது ஒரு சேவையா செஞ்சுட்டு இருக்கேன் சார். காமராஜரா நீ? இன்னைக்கு நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ண போறோம். மக்களுக்காக பிறந்தவன் இந்த குரங்கு குப்பன். உங்க பேர் சொல்லுங்க. குரங்கு குப்பன், குரங்கு குப்பன், குரங்கு குப்பன். நீங்களே தான். அண்ணே, உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? நான் உன்கிட்ட கேட்டனா உண்ட கேட்டனாடா. அடுத்தது நியூஸ் வெரைட்டி. உண்மையான செய்தியை போலவே உலா வரும் ஏஐ செய்திகள் பரவி வரும் நிலையில் இந்த வீடியோவிலும் கெட்ட வார்த்தை வரும் என்று வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் பண்டாரம். இதுல வர 1-2 வீடியோ பார்த்துட்டு நானே ஒருவேளை உண்மையான நியூஸா இருக்குமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ஏஐயோட சிலுமிஷம்னு. எத்தனை ட்ரிப் பிளான் செய்தாலும் எதுக்குமே வராமல் தொடர்ந்து டிமிக்கி கொடுத்த நபருக்கு நண்பர்கள் பழுக்க காய்ச்சிய கம்பியால் சுருக்கென்று குண்டியில் சூடு போட்டதால் பரபரப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரிஞ்ச நம்ம ரிட்டையர் ஆன தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இது உண்மையான நியூஸ் தானே நினைப்பாங்க. கீழே பாருங்க, சென்னை நல்லா இருக்கு. இதாங்க சென்னைன்னு சொல்லுவாங்க. ஒரு பரபரப்பான ஊரு. அடுத்த vlogல பாப்போம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள திரும்பவும் டைனோசர் எல்லாம் வரப்போதான், நான் நியூஸ்ல பார்த்தேன் அப்படின்னு நம்ம கிட்டே வந்து கதையும் சொல்லுவாங்க. இல்ல பாட்டி, அது வெறும் அப்படின்னு நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணா, அட படிச்சும் இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நம்மள சொல்லிட்டு போவாங்க. பிஜேபி நடத்தும் முருகன் மாநாட்டிற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று முருகன் திட்டவட்டம். பிராடு பயலுக. அட பாவமே, முருகனையும் விட்டு வைக்கலையா நீங்க? மாநாடு வேற.
உன்னைத்தான் அழைக்கிறான். அவனை முதல்ல இது ரொம்ப ரியலா இருக்குயா. நிறைய பேருக்கு நம்ம ட்ரம்ப்ப கொஞ்சம் பிடிக்கலன்னு தெரியுது. ஆனா அந்த ஆதங்கத்தெல்லாம் இப்படியா கொட்டி அவங்க தீக்கிறது? ஃபாரின்லயா? அட பால்பா. அப்பாவி. நீ பெரிய மாவீரனே, ஒரு மாமிச மலையே செதுக்கிட்டியனே. இந்த காட்டுவாசி டான்ஸ்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகுது. ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே காக்காவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. அப்புறம் நம்ம சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு இருக்கோம்ல, நிலால பாட்டி ஒருத்தவங்க வடை சுட்டுட்டு இருக்காங்கன்னு. அது பொய் இல்லைங்க, உண்மை. ஆயா வடை எவ்வளோ? ஒரு வடை 6000 ரூபாய். என்கிட்டயே வடை சுடுற பாத்தியா? ஒரு வடை 6000 ரூபாவா? பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? வாய மூடுங்க. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நிலாவுல வடை சுட்டுக்கிட்டு இருக்கேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, கேட்டீங்களா? பாட்டி அங்கனக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அங்க டிராகனை தான் யூஸ் பண்ணுது பாருங்க. நான் 3ல வடை சுட்டு முடிச்சிட்டு இப்ப என் டிராகன்ல உக்காந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, அது என்ன பாட்டி என்ன வடை மட்டும் தான் சுட்டுட்டு இருக்கணுமா? மீன் வாங்குறதுக்கு பாட்டி பைக்ல கிளம்புறாங்க பாருங்க, பைக்கர் பாட்டி. நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். சின்னதா என்னடா இது? எனக்கு இந்த பைக்கு கூட பிரச்சனை இல்ல, ஆனா இந்த தூம் பஜாலே சாங் பாட்டியோட வெர்ஷன்ல போட்டீங்க பாத்தீங்களா? இங்கயோ போயிட்டீங்க பாஸ். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. தூம் மச்சாலே தூம் மச்சாலே. எப்படி? ஐயோ, இன்னும் போக போக என்ன ஆக போகுது? அடுத்து இந்த குலிஃபி பாட்டை எப்படி வாயசைச்சு மேட்ச் பண்றாங்க பாருங்களேன். என்ன லட்கி? ஏ ஜெனி, இதெல்லாம் பார்த்தா ரியல் வீடியோஸ் மாதிரியா தெரியுது? பார்த்தாலே தெரியுது ஃபேக்குன்னு. இத போய் வச்சுக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கே நீ. வடிவேல் சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவில இருக்கு அப்படின்னு கேக்குறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க. கமிங் கமிங். என்ன மச்சி எப்படி சப்பாத்தி இருக்க? இது. நல்லா இருக்கேன்டா. இப்பெல்லாம் எது உண்மையானே சொல்ல முடியலடா இன்ஸ்டால. அட லூஸ், நம்மளே ஏஐ தான். ஒரிஜினலா இருக்கடா. ரேண்டமா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டீ குடிக்கிறவங்க பேசிட்டு இருந்ததை பார்த்து நானும் ஒரிஜினல் வீடியோன்னு நம்பிட்டேன். மச்சான், இந்த பொண்ணுங்களே இப்படிதான் போல. என்ன மச்சி? போயிட்டா மச்சி, விட்டுட்டு அவ்வளவுதான். இது கூட பரவாயில்லைங்க. இந்த எடிட்டர் பைபிள்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பொண்ணை நம்ம இன்ஸ்டாகிராம்ல தேடி பார்க்கலாமா அப்படின்னு கேட்டானா பாத்துக்கோங்களேன். நான் வேணா ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன். கட்டி புடிச்சுன்னு சுத்தினேன். எப்ப பார்த்தாலும் காஞ்சலவே இருக்கிறேன். இவிட எல்லாம் வெள்ளங்கேறி கியூட் அல்ல. நல்ல வேலை இந்த பொண்ணு ஷார்க்கு கையில வச்சிருந்ததுனால ஏஐ வீடியோவா இருக்கும்னு தோணுச்சு. இதுவே லோக்கல் மீன் ஏதாவது வச்சிருந்ததுன்னா நம்பியிருப்பேன். அப்புறம் ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க, அதை விட ப்ரொமோஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. அதெல்லாம் அவ்வளவு பண்ணிட்டு இருந்தா இங்க சிம்பிளா ஒரு ஏஐ வச்சு ஒரு வீடியோவை ஜெனரேட் பண்ணி சோலையை முடிச்சு விட்டுறாங்க. படம் சுத்த மோசம். மணிரத்னம் இப்படி ஒரு படம் எடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்ல. கமல் சாரும் எஸ்டிஆர் சாரும் இதுக்கு எப்படி ஓகே சொன்னாங்கன்னே தெரியல. காசு வேஸ்ட். பின்னாடி பத்தி அந்த போஸ்டர் பார்த்து கத்துக்கோங்க. நீங்க ப்ரொமோஷன்ஸையும் சிம்பிளா இதே மாதிரி பண்ணுங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. If you could go back in time, what would you tell your younger self? Don't lend money to Ramesh. அடுத்து இந்த செட் ஆஃப் வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஆங்கர் क्वेश्चन கேக்குறாங்க and அதுக்கு வயசானவங்க எல்லாம் பதில் சொல்ற மாதிரி சொல்றாங்க. What's the most unnecessary thing people show off about? Their gym selfies. நல்லா இருக்கே. பட் இதோட கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். அந்த ஆங்கர் கேக்குறாங்க, உங்க ஸ்ட்ரெஸ் நீங்க எப்படி குறைப்பீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாத்தா, எனக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை மத்தவங்களுக்கு கொடுத்துருவேன், பேலன்ஸ் பண்ணும் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. What do you do when you're stressed? I stress others. Balance is important. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க. அப்புறம் ஒரு பாட்டியை வச்சு பண்ண வேலையை பாருங்களேன். ஒரு 18 வயசு இருக்கும்போது நீங்க ஏதாவது ஒண்ணு மாத்திருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதை மாத்திருப்பீங்கன்னு கேட்டதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. What advice would you give your 18-year-old self? Start moisturizing. Wrinkles are real. ஏன்னா பாட்டி ஆகும்போது சுருக்கம் வராதாமா. சிட்டுக்குருவி என்ன இளம திரும்புதோ. நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து வாலாஜாபாத் வரைக்கும் நிறைய பேட்மேன் சுத்திட்டு இருக்காங்க. யாருன்னு கேக்குறீங்களா? நைட்ல டீ கடைக்கும் பிரியாணி கடைக்கும் சுத்திட்டு இருக்கீங்களே நீங்க தான். பாக்குறதுக்கு இந்த வீடியோஸ்லாம் இவ்ளோ ரியலா இருக்கே, பட் நிறைய பிரச்சனையும் இருக்கு. இதே ஃபுட் ரிவ்யூ யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பாருங்களேன். I am here in Chennai today and I am going to review some local street food.
என்ன அருமையான படைப்பு. செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்குல்ல. ஒருவேளை இத நம்பி நீங்க அங்க சாப்பிட போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு சீக்ரெட் ரெசிபி தான். பார்த்து பத்ரம். அரே பைசா ले रहे हो ना और थोड़ा मसाला देना. A few minutes later. சொஜிட்டு ஐயோ இங்கதான் அரிப்பு போல இருக்கு. அட நம்ம பேட்மேன் அவரே நம்ம ஒரு கடையை எப்படி ப்ரோமோட் பண்றாரு பாத்தீங்களா? நீங்க நெய்வேலி ராஜேந்திர ஸ்வீட்ஸ்ல சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். என்ன வண்டர் காஞ்சிபுரம் பக்கம் வந்திருக்க? அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அதான் பச்சைய பாஸ்ல பட்டு சேலை வாங்கலாம்னு வந்தேன். ஆர்டர் பண்றீங்களாடா? எங்க கூமாப்பட்டி போறோம்? கூமாப்பட்டிக்கு எப்படி போகணும்? கூமாம்பட்டி ஒரு ட்ரெண்டானது தான் ஆச்சு. என்னென்ன வேலை பண்றாங்க பாருங்க அதை வச்சுக்கிட்டு. பேரு தான் பட்டி, ஊரு ரொம்ப கெட்டி, பார்த்தா உனக்கே பிடிக்கும். அப்புறம் நான் படிக்கிற காலத்துலலாம் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் இன்னும் நேரம் ஆஸ்ட்ரோநாட்டா கூட ஆயிருப்பேன். டுட்டோரியல் காலேஜ்ரா, எல்லாத்துலயும் கோட்டை. இந்த நேரம் இந்த எடிட்டர் என்ன கிண்டல் பண்ற மாதிரி ஏதாவது மீம் போட்டிருப்பான். அந்த பயலுக்கு பொறாம. இவள கிண்டல் பண்றாங்களா? இவ 4 பேர்த்த கிண்டல் பண்ணி தூக்கிட்டு வராம இருந்தா போதாது? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இவள பத்தி? அடுத்து கூமாம்பட்டி மாதிரியே இன்னொன்னு பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த வீடியோ. இந்த தைரியத்துல என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சு வந்தீங்க. இது பார்த்தல தான் சீரியஸா எடுத்துக்க வேணாம், என் கூட பேசாமலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போலாம் தான். சரி, உன்னையும் நீ சொன்னதையும் நான் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். மூஞ்ச பத்தியாடா அப்படியே பல பல பலன்னு பிரஷ் அழகாகறான்டா. இந்த கியூட் சப்பி குழந்தை ஃபேஸ்லாம் டயலாக்லாம் சொன்னா எப்படி இருக்கும் பாருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? சமந்தாவா? யாராச்சும் விஜய் தான் பயமா இருக்கு. சேட்டால அப்போ ஓகே. நித்யா டீ கூப்பிடுறாங்க. இந்த பாப்பா அப்போ ஓகே. என்ன வயசு எல்லாம் வந்துட்டு ஷிஃப்ட் 8 மணிக்கு முடியும். முடிஞ்ச பிறகு பேசலாம். பேசலாமே, நல்லா பேசலாமே. சமந்தாவே இவ்வளவு கியூட்டா இருக்காங்களே, அப்ப நம்ம குஷி ஜோதிகா? இது நல்லா இல்ல. புக் படிக்கிறது நல்ல காரியம் தானே. இது நல்லா இருக்கு. தப்பான புக் நான் படிக்கலையே. நீ படிக்கிறத பத்தி சொல்ல, நீ பாக்குறத பத்தி சொல்ற. ஏ நீ என் இடுப்ப பார்த்த. வேலையே இல்ல. நடிக்காத. நீ பார்த்த. ஒரு படம் ஃபுல்லாவே ஆக்கிரோம் நம்மள இருக்குட்டா. நீ பார்த்த. அதான் போல. நான் பார்த்தேன். ஜெனி, you are always mistaking me. Jenny, you are always mistaking me. ஐயோ எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. அடுத்து வர வீடியோஸ் எல்லாம் பார்த்து நான் பயங்கரமா சிரிச்சேன். சேலையில வீடு கட்டுற அஜித்தை பாக்குறீங்களா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. உட்கார்ந்து யோசிப்பாங்களோ. ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா பெண்கள் அடிக்க. ஆவிகளா. நெக்கு சிரிப்பே வரல. கூட பரவாயில்லைங்க, நம்ம லைலாவையும் விக்ரமையும் பாருங்களேன். ஓ சமையலற இல்லை. இதுக்கப்புறம் இந்த பாட்டை கேட்டா ஒரு ஸ்வீட் மெலடி அப்படின்னு ஞாபகம் வருமானு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த பிக்சர்லாம் கண் முன்னாடி வந்து போகும். ஓகே ஆரஞ்சு பிளட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வாட்டி என் கார்டு நான் சொல்றதுக்கு பதிலா பாட்டி ஏதோ கருத்து சொல்லணுமா கேளுங்க. மறுபடியும் போயாச்சா? என்னதான் ஏஐ வந்தாலும் நிலால பாட்டி வடை சுட்டாலும் அந்த வடை சாப்பிட காசு வேணும். போய் வேலைய பாருங்க. சூப்பர். ஓகே தானே? ஓகே ஓகே. டாடா பை ஃப்ரம் ஜெனி. பை. அப்பனே ஐயனாரே அவ்வளவுதான். மல்லிகை போய் பாருங்க. ஹாய் கைஸ், ஃபைனல் அரட்டோவா? முத்துமலை கோயில் வந்தாச்சு கைஸ். சாமியும் பாத்துறேன் கைஸ். யாராவது சேலம்ல இருந்து பாக்குறீங்க, நான் சேலம்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது இது ஹினாட்டாவா? அது வந்து அந்த ஊர்ல அந்த பசங்க ஒரிஜினலா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா இந்த தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் ஏன்னு நம்ம ஒத்துக்கலாம். சூப்பரா இருந்துச்சு எல்லா இதுவுமே. ஆனா என்ன இந்த இது டெவலப் ஆகி ஏதாவது ஸ்டார்டிங் அந்த இது சின்ன பசங்களா இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த ரெண்டு டைப்பான, அதாவது இந்த ஜென்ரேஷன் இருக்கிற விஜய், அதே மாதிரி பழைய அந்த 90s இருந்த விஜய் 2 பேரும் சேர்ந்து வர மாதிரி அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஏஐலாம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. இப்போ இருக்கிறது அந்த ஆள்லாம் இருக்காங்களா, இருக்கிற மாதிரியே ஜென்ரேட் பண்றது பயங்கரமா. ஆமா, இவங்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா
ஏதோ தெரிஞ்ச ஆள் மாதிரியே இருக்குங்க. எதையாவது கலந்து போட்டு ஏதோ உருவாக்கிறாங்க. எப்படின்னு தெரியல. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.